கோபத்தோடு இப்படி உருவாகி வந்திருக்கிறார். ஒரு வண்ணார பெண்ணுடைய தலையோடு ஒரு பிராமண பெண்ணாகிய உங்களுடைய தலையை பொருத்தியதால் இந்த உலகத்திலே ஜாதி மத பேத யாரு எந்தவித தீவிரம் இல்லாமல் அத்தனை பேர் வணங்கக்கூடிய மாரியம்மனாக என் தாயார் விளங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வரம் கொடுக்க வேண்டும். மகனே, ஏற்கனவே கங்கை தண்ணீருக்குள் ஒரு உருவத்தை பார்த்ததால் கற்பிழந்த மங்கை என்று பட்டம் பேர் கொடுத்து விட்டு இந்த சண்டாளனாகிய நான் அப்படி கொடுத்துதான் தாயார் படாத பாடுபட்டால் இப்பொழுது மீண்டும் வண்ணார பெண்ணின் தலையை கொண்டு வந்து பொருத்தியதாலே இந்த உலக மக்கள் எல்லாம் என்னை பார்த்து சிரித்து பரியாசம் அல்லவா பேசுவார் என்பதற்காக தாய் வருத்தப்படுகிறாள். வருத்தப்பட வேண்டாம். முகம் மாறிய காரணத்தால் உலகத்தோட மக்கள் அனைவருமே முகம் மாறியதால் மாரியம்மன் என்ற பெயர் போலோடு நீ சீரத்தில் வாக்கூடு வாழ்ந்து இருப்பாய். வாழ்ந்து வரலாம். சபையர்களே, இப்படியாக ஒரு வண்ணார பெண்ணுடைய தலையோடு ஒரு பிராமண பெண்ணாகிய என் தாயாருடைய தலையோடு உடலோடு வைத்து பொருத்தியதால் இந்த உலகம் எல்லாம் முகம் மாறி போனதால மகமாரி என்ற பெயரோடு மாரியம்மனாக ஜாதி மத பேத எந்த இதுவும் இல்லாம அத்தனை சாதியார் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கும். ஆனால் அத்தனை பேர் வணங்கக்கூடிய மாரியம்மனாக இந்த தாய்க்கு வரம் கொடுப்பதோடு இந்த மாரியம்மனுடைய பிறப்பானது இதோடு பிறப்பாக கோபத்தோடு இருக்க வேண்டாம். இந்த உருவத்தோடு இப்படி இருந்தால் இன்னொரு வாழ முடியாது கண்ணி. இந்த மாரியம்மன் உருவம் இப்படி இருக்க ஏழுகா தேவியாக மீண்டும் பிறப்பெடுத்து வருவாயம்மா.